பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. திஷா கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திஷா கமிட்டி கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது ஆண்டாக நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி. கங்கையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் படகில் சென்று ஆய்வு. வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. காசிக்கு வரும் தமிழக மக்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவுகளுடன் திரும்பி செல்லட்டும் எனவும் பதிவு. இந்தியாவிற்கு தேவையானது வெற்று வார்த்தைகள் அல்ல, வலுவான உற்பத்தி தளம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. மயிலாடுதுறை அருகே என்ஜினியரிங் மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் வெட்டி கொலை. சாராய விற்பனையை காட்டிக் கொடுத்ததால் கொலை அரங்கேறியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் சாராய வியாபாரி உட்பட 3 பேர் கைது. சாராய வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த நாளிலேயே கொலையை அரங்கேற்றிய கொடூரம். மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் உறவினர்கள் போராட்டம் வாபஸ். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடல்களை வாங்க சம்மதம். லெபனானில் ஐநா அமைதிப்படை பாதுகாப்பு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்து எரித்த ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று லெபனான் அதிபர் சூளுரை. 9வது TNPL லீக் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்கு விளையாடுகிறார் விஜய் சங்கர். 18 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்து விஜய் சங்கரை தன்வசப்படுத்தியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பட்டம் வெல்லும் அணிக்கு 19 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு. பிப்ரவரி 19ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் மும்பையில் இருந்து துபாய் பயணம். சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தில் இடம்பெற்ற ஹே மின்னலே பாடல் 15 கோடி பார்வைகளை கடந்து சாதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.